வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக வித்தியாசமான தொக்கு தான் செய்ய போகிறோம். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 300 கிராம் அளவுக்கு 3 உருளைக்கிழங்கு, இதை தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு கேரட்டு, இதை துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு நறுக்கும்போது ரொம்ப பொடியாக நறுக்கணும். இந்த மாதிரி வாணலியில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். போடும்போது மெதுவாக போடணும், எண்ணெய் தெரிக்கும். உருளைக்கிழங்கு இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது ட்ரையாக ஃப்ரை ஆகணும். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் துருவின கேரட்டை சேர்த்துடலாம். இதோட 1 இன்ச் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. கேரட்டில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதுவும் ஃப்ரை ஆகணும். இந்த கேரட் வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பிடிக்கும். கேரட்டில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய பொடியை சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது அளவான காரத்தில் இருக்கும். காரம் குறைவாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை பெரட்டி விட்டுலாம். ரொம்ப நேரம் பெரட்டி விட வேண்டாம், கருகிரும். ஒரு எலுமிச்சை அளவு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். புளியோட அளவு 25 கிராம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல் உப்பு, இதுவே சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கேரட் உருளைக்கிழங்கு தொக்கு ஒரு வாரமானாலும் கெடாது. சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.